அத்தை, என்ன மேகலா? அத்தை, டெய்லி நானே சமையல் வேலையெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆச்சும் உமாவை சமைக்க சொல்லலாம்ல. என்னால முடியல அத்தை. நானும் எவ்வளவு வேலை தான் செய்வேன். நீங்க ஒத்தாசையா தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. வாரம் முழுக்க நானே சமைச்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் உமா சமைச்சா நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்ல. புரியுது மேகலா. அது அத்தை, வாமா. மேகலாக்கா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். மேகலாக்காவே எல்லா வேலையும் செய்யறாங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சமைக்கணுமா? அப்போ அவங்கள தினமும் ஆபீஸ் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர சொல்லுங்க. நான் ஏன் வேலைக்கு போகணும்? ஆபீஸ் போய் சம்பாரிச்சு கொடுக்கதான் என் புருஷன் இருக்காரு. நான் சொன்னது வீட்டு வேலைங்களை பத்தி. வருஷம் முழுக்க நான் ஒட்டி சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நீயும் இந்த வீட்டு மருமக தானே. வாரத்துல ஒரு நாள் சமைச்சா என்ன? மேகலா, பின்ன என்னத்த? நான் தினமும் சமைக்க சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே. அன்னைக்குதான் உமாக்கு லீவுனா அப்ப என்னைக்குதான் எனக்கு லீவு. நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுனால எனக்கு எந்த வேலையும் இல்ல நினைச்சுக்காதீங்க. மூளை யோசிச்சுட்டே இருந்தாதான் வேலை செய்ய முடியும். ஏன்னா இந்த வேலை ஏகப்பட்ட டென்ஷன். அதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்ததே இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு சமைக்கவே தெரியாது. அதுவும் இல்லாம எங்க வீட்டுல ஒவ்வொன்றுத்துக்கும் வேலை செய்ய ஆள் இருக்கு. என்ன உமா, நான் இல்லாதப்பட்ட வீட்ல இருந்து வந்திருக்கேன்னு குத்தி காட்டுறியா? நானும் செல்லமா வளர்ந்த பொண்ணுதான். எங்க வீட்ல என்ன சமையல் கரைவா வளர்த்திருக்காங்க? உமா, மேகலா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அத்தை, என்னையும் அமைதியா இருக்க சொல்றீங்க? தப்பு தப்பா பேசுனது உமா, நான் இல்ல. எங்க வீடு வசதியான வீடு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. நீ வசதி கம்மியான வீட்ல இருந்து வந்திருக்க, நீதான் செய்யணும்னு பேசுறான். ஏன் இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? நீங்க சமைங்க, சமைக்காம போங்க. ஆனா என்ன செய்ய சொல்லாதீங்க. நான் எனக்கு பழக்கம் இல்லைன்னு தானே சொன்னேன். நீங்களே ஏதாவது புரிஞ்சுட்டு பேசினா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. உமா, விடு உமா. சாரி அத்தை, இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அவங்க சம்மந்தம் இல்லாம பேசிட்டே போறாங்க. நான் ஒன்னும் சும்மா இல்ல. வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்ப என் புருஷனும் குடுக்கறாருன்னு நானும் ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கட்டுமா? மேகலா, இப்ப ஏன் சண்டை போடுற? சண்டை போடுறது நான் இல்ல, அவதான். என்னமோ அவ காசு கொடுக்கறன்னு சொல்றான். என் புருஷனும் தான் காசு கொடுக்கறாரு, நானும் உழைச்சு கொடுக்கணுமா? அப்படி பார்த்தா ரவி சும்மா தானே இருக்காரு, நானும் கேட்கலாம்ல. என்னத்த இதெல்லாம்? இவங்க பேசுறத பார்த்து நீங்களும் சும்மா நிக்கிறீங்க. என்ன ரவி வேலைக்கு போலன்னு குத்தி காட்டுறீங்களா? வேலைக்கு போறேன், காசு கொடுக்கறேன்னு சொன்னது நீ, நான் இல்ல. அதுக்காக அவரை குத்தம் சொல்லுவீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அத்தை, என்னால எல்லாம் இந்த வேலையை செய்ய முடியாது. அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. இல்லைன்னா சமைக்க தனியா ஆள் போடுங்க. அதுக்கு மாசம் 5000 ரூபாய் நான் தந்துடுறேன். இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பாத்தீங்களா அத்தை, இதெல்லாம் பணம் இருக்கிற திமிரு தானே. என்ன மேகலா இது? இந்த வீட்ல மூத்த மருமக நீயாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல. அப்படி விட்டு கொடுத்து போகாமலே நான் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யறேன். எனக்கு உன் கஷ்டம் புரியுது மேகலா. இந்த சண்டைய பெருசு பண்ண வேணாம். கொஞ்சம் அமைதியா இரு, அப்புறம் பேசலாம். உதவிக்கு நான் தான் கூடவே இருக்கேன்ல. என்னமோ போங்க, அவ ஒருத்திக்கு தான் நீங்க சப்போர்ட். இதுக்கெல்லாம் ஒரு நாள் வரும், அப்ப நான் பேசுறேன். மேகலா, அத்தை, என்னாச்சு? ஆ, அது அம்மா வரேன்னு கால் பண்ணாங்க. பேசி கொஞ்ச நேரம் ஆச்சு. இன்னும் வரலேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? வர வழியில ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசிக்கிட்டே வருவாங்க. லேட் ஆனாலும் வந்துருவாங்க.
நீ டென்ஷன் ஆகாத. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஆ. எங்க அம்மா ஊர் கதை தான் பேசிட்டு வருவாங்கன்னு எவ்வளவு நேக்க என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. மேகலா, அம்மா, மேகலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? விஜய் நல்லா இருக்கானா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப வர? வழியில அந்த மல்லிகாவை பார்த்தேன். பேசிய உயிரை வாங்கிட்டு இருந்தா. எப்படி பேசாம பாதியிலே வர முடியும் நானு? நான் சொன்னேன், ஆனாலும் அவளுக்கு டென்ஷன். சம்பந்தியம்மா, உங்களை பார்க்கணும்னு வாசல்லே காத்துட்டு இருக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க சம்பந்தி. ஐயோ பரவாயில்ல, கொஞ்சம் காத்தோட்டமா இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஆ. அப்பா, கொஞ்சம் இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்தை, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல மேகலா, நீ அம்மா கூட பேசிக்கிட்டே இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஆ. எல்லா வேலையும் பாக்குறதுன்னா யாராச்சும் வந்தா மட்டும் அவங்கதான் எல்லா வேலையும் பாக்குற மாதிரி சீனை போடுவாங்க. வெற்றி, எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஒரு முடிவை கட்டுவோம். அட போமா, நீயும் வரும்போதெல்லாம் இதை தான் சொல்ற. ஆனா ஒன்னும் நடக்கிற வழியை காணும். மேகலா உட்காரு. இங்க பாரு, உன் புருஷனை நீ கைக்குள்ள போட்டுக்கிட்டாதான் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நானும் ஒவ்வொரு ஐடியாவா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீ தான் கோட்டை விட்டுற. ஆமா, இங்க இருந்தா தான் கோட்டை கட்டி வாழ முடியும்னு அவர் நினைப்பு. நான் தனியா போலான்னு சொன்னா தூக்கத்துல கூட கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. சரி இங்க பாரு, இவ்ளோ நாள் பொறுமையா இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் தான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொறுமையா நடக்கிற மாதிரியா இருக்கு. என்னடி சொல்ற? நீங்களே பேசிக்கோங்க, நான் சொல்ல ஒன்னும் இல்ல. ஆனா எனக்கு ஓகே இல்ல. ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்னடா அவபாடு பேசிட்டே இருக்க, நீங்க பாத்துட்டே இருக்கீங்க? அட பாவிங்களா, அவ்வளவு பெரிய சம்பந்தம்னு சொல்ற. இந்த உமாவோட அப்பன் ஏன் விழுந்தடிச்சிட்டு வந்து இங்க பொண்ணு கேக்குறாரு? எனக்கு ஒன்னும் சரியா படவே இல்லையே. சம்பந்தியம்மா, இந்தாங்க வாங்க. ஆ, டீ நல்லா இருக்கு சம்பந்தி. அம்மா வாமா. வாங்க. ரேவதி நல்லா இருக்கியாம்மா? வீட்டுக்காரு பொண்ணுங்களா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதாம்மா வந்தேன். உனக்கு சின்ன வயசு, நினைச்ச நேரத்துக்கு கிளம்பி அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துடுற. எனக்கு வயசாயிடுச்சுல்ல, ஒரு இடத்துக்கு கிளம்பி வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நானே நினைச்சேன், முன்னெல்லாம் உங்க பொண்ணை பார்க்க நீங்க வந்துட்டு போவீங்க. இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சு, உடம்ப பாத்துக்கோங்க அத்தை. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? சம்பந்தியம்மா, மலர பொண்ணு பாத்துட்டு போனாங்களாமே, நல்ல சம்பந்தம்னு மேகலா இப்பதான் சொன்னா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. ஆமாங்க, பார்த்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நம்ம கையில என்ன இருக்கு? கடவுள் எப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்கானோ. அதெல்லாம் உங்க மனசு போலவே எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வெயில வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. உள்ள போய் உட்காரலாம். போங்க. ம். மேகலா, அம்மா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை. போங்க. நக்கலை பாத்தியாமா இவங்களுக்கு? நான் இங்க வந்து போறேன்னு சொல்லி காட்டுறாங்க. எல்லாம் உன் அருமை மருமக வேலையா தான் இருக்கும். வந்த உடனே எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாளையா அம்மா கிட்ட.
உன் சம்மந்திக்கு ஒண்ணும் இங்க நடந்துடக்கூடாது. உடனே மூக்குல வேர்த்துரும். ஏய் சும்மா ரெடி. பெரியவங்கள இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆ தப்பு ரேவதி. அதானே. நீ அவங்கள விட்டு கொடுக்க மாட்டியே. நீ போய் பசங்களுக்கு சாப்பாடு கொடு. போடுற இருமா. வர்றேன். காவியா, கண்மணி, வந்துட்டோமா. நாங்க ரெடிமா. நாங்க ரெடிமா. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குங்க பாரு. கூப்பிட்ட உடனே நாங்க ரெடிமான்னு ஊருக்கு முன்னாடி கிளம்பி வந்து நிக்கிறது. ச்சே. என்னடி பாக்குற? எதுக்குமா எங்களை திட்டுற? நீ தானே கிளம்புறோன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்த, அதான் நாங்க கிளம்பிட்டோம். ஏண்டி கிளம்புங்கன்னா உடனே ஓடி வந்துடுறதா? நாங்க பாட்டி வீட்ல இருக்கோன்னு உங்களுக்கு அடம் பிடிக்க தெரியாதா? எல்லாம் என்ன சொல்லணும், ஒரு கூறு இல்லாம வளர்த்திருக்கேன் பாரு. ரேவதி, இதுல கொஞ்சம் பலகாரம் வச்சிருக்கேன். மாப்பிளைக்கு எடுத்துட்டு போ. ஆமா, இந்த பலகாரத்தை கொண்டு வருவேன் தான் அவர் அங்க காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு. மலருக்கு இப்படி ஒரு வெளிநாட்டு சம்பந்தம் வந்திருக்குன்னு தெரிஞ்சா என்னென்னலாம் இம்சை பண்ண போறாரோ. என்னடி இது? இதுல கோவப்பட என்ன இருக்கு? என்னம்மா இவ்வளவு சாதாரணமா கேக்குற? வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு அவளை கட்டி கொடுத்தா என்ன சீர்சனத்தி எல்லாம் செய்யணும்? அவ்வளவு வசதி வச்சுக்கிட்டு தான் என்ன மதிக்காம இருக்கீங்களான்னு அவர் கேட்க மாட்டாரு. அவருக்கு கோவம் வரலனாலும் நீயே எடுத்து சொல்லுவ போல இருக்கு. நீ இங்கிருந்து பார்க்க தானே செஞ்ச. பொண்ணுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்கன்னு தானே மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ தான் உன் வீட்டுக்காருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எப்படியும் எனக்கு போட்ட நகையை விட அவளுக்கு அதிகமா தான் போடுவீங்க. என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்பா சம்பாத்தியம் மட்டும்தான். இப்பதான் ராஜா ரவி பொண்டாட்டி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கல்ல. நீ இந்த வீட்டு பொண்ணு தானே, நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. ஏதோ சந்திரமண்டலத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ராஜா வீட்டு செலவுக்கே ஒத்த பைசாவா எண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ரவி அவன் பொண்டாட்டி சம்பாத்தியத்துல வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கான். நீ பேசுற பாரு பேச்சு. ஐயோ, எப்ப பாரு வந்துட்டு போகும்போதெல்லாம் உன் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தான் போற. பேசாம 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு போலாம்ல. பொண்ணு வேணாம், நான் எங்க வீட்டுக்கே போறேன். போகணும்னு முடிவு பண்ணிட்டல, ஒரு நிமிஷம் இரு. இந்த உனக்கு பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கினேன். இந்த உன் பிறந்த நாளும் இந்த மாசம் தானே வரும், அதான் எல்லாத்துக்கும் சேர்த்தே வாங்கிட்டேன். புடி. ஏதோ அம்மான்னு நீ இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு உரிமையா வந்துட்டு போறேன். நீ மட்டும் இல்லன்னா நான் ஒருத்தி இருக்கேன்றதே இந்த குடும்பமே மறந்துரும். எதுக்கு இப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற? என் காலம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வர உரிமை இருக்குன்னு நினைக்கிறல்ல, அது வரைக்கும் சந்தோஷமா வந்துட்டு போலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். செல்லம். ஏய், உங்க அம்மா கிட்ட சொல்லுங்கடி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலான்னு. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். இவங்க ஸ்கூலுக்கு போகணும். அங்க வேலையெல்லாம் வேற போட்ட மணிக்கே இருக்கு. 2 நாள் துணி வேற துவைக்காம இருக்கு. போன உடனே துவைக்கணும். ஆனா உன் மருமகளுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவளுங்கம்மா. எல்லாம் செய்யறதுக்கு நீ இருக்க. அந்த குடுப்பனை கூட எனக்கு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மேகலா தான் பாவம், எல்லாத்தையும் பாத்துக்கிறா. எனக்கு ஒரு வேலையும் இல்ல. அது சரி, நீ அவளை என்ன விட்டு கொடுப்பியா? ஏய் கிளம்புங்கடி. பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. வா.
போ போய் உட்காரு. இந்தா புடி. இந்தா. ம் போயிட்டு வரேம்மா. ம். சரிடி தங்கம், பார்த்து போயிட்டு வாங்க. பாய் பாட்டி. பாய் பாய். டேய் மார்க், அதையே யோசிச்சுட்டு இருக்காதடா. டேய் நீலகண்டா, அவ என்னை எதிர்த்து பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுடா. சின்ன பொண்ணா என் காலை பிடிச்சு சுத்திட்டு இருந்தா, இன்னைக்கு டக்குன்னு பெருசா வளர்ந்துட்டா. எப்பவுமே இப்படி பேசுவா, ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஆனா இது அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதான் கவலையா இருக்கு. நீன்னு இல்ல, எல்லா அப்பனுங்களுக்கு இதுதான் பிரச்சனை. நம்ம சொல்றத கேட்கற வரைக்கும் என் பொண்ணுன்னு தூக்கி கொஞ்சுவோம். கொஞ்சம் ஏத்து பேசிட்டா போதும், இதோ இப்படி எங்கேயாவது உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். சும்மாவா சொன்னாங்க பெத்தமான பித்து பிள்ளமான கல்லுன்னு? டேய், ராஜா அவளை அடிச்சிட்டான்டா. மலர் என்ன சொல்றா? 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா, அவ்வளவுதானே? அப்ப அவளுக்கு எந்த நேரத்துல எது செய்யணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? அதுக்கு சொல்லலடா, நீ மனசுக்கு தோன்றத பேசு. நான் உன் அப்பா இல்ல, ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தவன் நீ தானடா. அதான் தப்பா போச்சுன்னு யோசிக்கிறேன். மலர் உன் வளர்ப்புடா, அவ சரியா தான் யோசிச்சிருப்பா. முன்ன பின்ன தெரியாதவனை கூட்டு வந்து இவன் தான் உன் புருஷன்னா அதை கேட்டு தலையாட்டுறதுக்கு மலர் என்ன நம்ம பொண்டாட்டிங்க ஆள்தாளா? அவ இந்த காலத்து பொண்ணுடா. அவளுக்கு மாப்பிள்ள பார்த்தது உமாவோட அப்பாடா. அதான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அவர் 4 இடத்துல விசாரிச்சுக்கிட்டு தான் என்கிட்ட சம்பந்தம் பேசினாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப என்ன சொல்ல வர நீ? அவர் சொல்ற பையனை தான் மலர் கட்டிக்கணும்னு சொல்றியா? அப்படி சொல்லலடா, ஒரே குழப்பமா இருக்கு. காலம் மாறி போச்சு பார். உனக்கு மலர் உன்னை ஏத்தி பேசிட்டாங்கிற கோபம். இந்த காலத்து பொண்ணுங்க எந்த முடிவா இருந்தாலும் அதை தான் தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எடுத்து சொன்னாலும் புரியாது. வயசு அப்படி, கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். மலர் உன் பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டா. மனசு விட்டு முதல்ல பேசுமார். பேசினா எல்லாம் சரியாயிரும். அவசரப்பட்டு நீயா எந்த முடிவு எடுத்துறாரு. சரி சரி, வா போலாம். ரவி, அண்ணி. சூப்பர் அண்ணி. அண்ணி போதும் போதும், ஒண்ணு போதும், சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். சரி. என்ன மலரு, தோசை சாப்பிடுறியா? வேண்டாம் அண்ணி. ம். மலர், ம். அப்பவே உன்னை மன்னிச்சிட்டோம். நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருக்காத. யார் நான் இப்ப சாப்பிடலன்னு சொன்னா? ஏய், இப்ப தோசை வேணான்னு அண்ணிட்ட சொன்னியே. ஆமா சொன்னேன். இட்லி சாப்பிடலான்னு தோசை வேண்டான்னு சொன்னேன். அண்ணன், மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தா அது போட்டு குழப்பிக்கிறதே இல்ல. ஃபீலிங்ஸ் வேற டிபார்ட்மெண்ட், பசி வேற டிபார்ட்மெண்ட். நான் பாக்குறேன், சாப்பிடு. இங்க பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அண்ணன், இந்த மாப்பிளை பார்த்தது உன் மாமனாரு. அவனை நான் வேணான்னு சொன்னா உனக்கு சிக்கலாகும். அதனால அக்கறையா இருக்கிற மாதிரி டிராமா போடுற. ஏய், அவன் நிஜமாவே ரொம்ப நல்ல மாப்பிள்ளடி. அத நான் சொல்லணும். நீ உன் வேலையை பாரு. எனக்கு என்ன, எப்படியோ போ. தேங்க்ஸ்ண்ண. உன் நல்லதுக்கு சொல்றேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போ. ஹலோ பிரதர், எங்க என்ன பார்த்து எஸ்கேப் ஆவற? வா, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. இன்னைக்கு இவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா போலயே. நீ அண்ணன்ல, நான் உன்னை அடிக்க மாட்டேன். பயப்படாம வா.
வாண்ணே. அடிக்கிறதா இருந்தா நீ என் மேல கை வச்சப்பவே உன்னை அடி வெளுத்திருப்ப. ஏய் என்னடி வாங்கினது பத்தலையா? பிரதர், உனக்காக மரியாதை கொடுத்து அன்னைக்கு ஒண்ணு விட்டுட்டேன். அதுக்காக நீ குடுக்கறப்பெல்லாம் வாங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சா அது தப்பு. ஏய் என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ?